பேய் மாளிகை. பின்ட்டு பல வருஷத்துக்கு அப்புறமா அவங்க அம்மா கூட ராம்கட்ல இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போனான். பின்ட்டு வற்புறுத்தினதுனால அவனோட அம்மாவும் மாமாவும் அவனையும் கோலுவையும் கூட்டிகிட்டு ஒரு மாளிகைக்கு போனாரு. வா கோலு, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நம்ம பாப்போம். பாருங்க பசங்களா, ரொம்ப தூரம் போக கூடாது. அட நீ எதுக்கும் பயப்படாத, அந்த ரூமுக்கு அந்த பக்கம் எந்த வழியும் இல்ல. அவங்க கண்டிப்பா இந்த பக்கம் தான் திரும்பி வருவாங்க. இந்த சத்தம் எங்கேந்து வருது? ஹே, நீ எதுக்காக பயப்படுற? பெரிய பெரிய அறையில இருந்து இந்த மாதிரி சத்தம் தான் வரும். நீ சயின்ஸ் படிச்சது இல்லையா என்ன? ரொம்ப கவனமா இருங்க பசங்களா, எதிரிங்க ரொம்ப ஆபத்தானவங்க. யார் நீங்க? அப்பா, அப்பா. மம்மி, மம்மி, மாமா, மாமா. பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, உங்களை பயத்துல இருந்து நான் விடுவிக்கிறேன். இங்க பாருங்க தந்தையே, நான் இவனோட தலையை அறுத்து சாப்பிட போறேன். பெண்டோ, கோலு, கோலு, நீ உயிரோட தான் இருக்கியா? உன்னோட தலையை இப்பதானே அவங்க வெட்டினாங்க. நானும் தாப்பா அதை பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு, என்னோட தலை வெட்டப்பட்டிருக்கு. ஆனா என் தலை என்கிட்ட தானே இருக்கு. மகனே, நான் இன்னொரு எதிரியோட காலை சாப்பிட போறேன். அப்போதானே அவனால ஓட முடியாது. ஏ கோலு, அங்க பாரு, அது உன்னோட காலாச்சே. ஆனா என்னோட கால் என்கிட்ட நல்லா தானே இருக்கு. எனக்கு என்னமோ இந்த இடத்துல பேய் பூதம் இருக்குன்னு தோணுது. வா, ஓடி போயிடலாம். அப்பா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மாமா, மாமா. அவங்க அங்க இருந்து திரும்பி ஓடி வந்து அம்மா மாமா வாட்ச்மேன் கிட்ட கதையை சொன்னாங்க. இது எல்லாம் உண்மைதான் பசங்களா. இந்த மாளிகையில ஒரு காலத்துல ராஜா மான்சிங் அவர் பையனோட மாளிகை பக்கத்துல இருக்க தோட்டத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமா எதிரிங்க வந்து அவங்க 2 பேரையும் சுத்தி வளைச்சு கொன்னுட்டாங்க. அந்த யுத்தத்துல நிறைய வீரர்களோட சேர்ந்து ராஜா மான்சிங்கும் அவர் பையனும் கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவர் குடும்பத்துல இருந்து யாருமே தப்பிக்கல. அப்போதுல இருந்து ராஜாவும் அவருடைய குடும்பமும் அப்புறம் பல வீரர்களோட ஆத்மாவும் பூதமா மாறி இந்த மாளிகைக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குப்பா. அத்துமீறி யாராவது இந்த மாளிகைக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் எதிரியா நினைச்சு அவங்க கொன்னுடுறாங்க. ராத்திரி தூங்கும் போது கூட வாட்ச்மேன் சொன்ன கதை பின்ட்டுவோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவன் கோலுவோட காதுல ஏதோ சொன்னான். அவங்க 2 பேரும் பின்ட்டுவோட பேக்ல இருந்து டிராகுலா அப்புறம் பூதத்தோட ட்ரெஸ் எடுத்தாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. அடே, இந்த 2 ஃபாரினர் யாருன்னு தெரியுதா? நம்ம கூட சேர்ந்து மாளிகையை சுத்தி பார்க்க வந்தாங்களே. இது என்னோட மொபைல் ஆச்சே. இந்த ராத்திரி நேரத்துல யாருப்பா போன் பண்றது? அட, கோலு போன் பண்றான். அவனுக்கு என்னாச்சு? எதுக்காக எங்களை பிடிச்ச? எங்களை நீ விட்டுடு, நாங்க இந்த ஊருக்கு சுத்தி பார்க்க தான் வந்தோம். அட, இது அந்த வெள்ளக்காரங்களோட குரலாச்சே. இவங்க மத்தியானம் மாளிகைக்கு போய் திரும்ப வரவே இல்லையே. கண்டிப்பா உங்களை நான் விட்டுறேன், உங்களுக்கு விடுதலையும் கொடுத்துறேன். இந்த மாளிகைக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்க கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அந்த்ரா, அந்த்ரா, இந்த 2 வெளிநாட்டுக்காரங்களோட தலையையும் காலையும் போலியா பண்ணி மாளிகைக்கு வெளியே வீசிருங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாளிகைக்குள்ள பூதம் தான் 2 பேரையும் கொன்னுடுச்சுன்னு நினைப்பாங்க. ஆட, இது எங்களோட கழுத்தாச்சே. ஆனா நாங்க உயிரோட தானே இருக்கோம். இப்படிதான் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களையும் இந்த கிராமத்துக்கு வரவங்களோட தலை கை கால் எல்லாத்தையும் பண்ணி மாளிகைக்கு வெளியே வீசிடுவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மாளிகைக்குள்ள இருக்கிற பேய் தான் அடிச்சு வீசிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இங்க வந்தவங்க யாரும் சாக மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த மாளிகைக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற டூப்ளிகேட் நோட் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவ அடிமையா இங்கே இருப்பாங்க. 2 வெளிநாட்டுக்காரங்க தலைய பார்த்து இந்த நாட்டுல மட்டும் கிடையாது, உலகம் பூரா பெரிய போராட்டங்களே நடக்கும். அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு இந்த மாளிகைக்குள்ள யாருமே தைரியமா வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களோட டூப்ளிகேட் கள்ள நோட்டு பிசினஸ் கொடி கட்டி பறக்கும். எல்லா பூதமும் உள்ளதானே இருக்கு. நாம 2 பேர் தானே வெளியில இருக்கோம். அப்புறம் எப்படி 4 பூதம் வரும்?
அங்கிள், அது என்னன்னா ஒரு பூதம் வாங்கினா ஒரு பூதம் ஆஃபர்ல கிடைக்கும், புரியுதா? ஆமா, இவங்கெல்லாம் யாருப்பா? போய் புடிங்க. அந்த திருடங்க தப்பிக்க நினைச்சோ தப்பிக்க முடியல. ஏன்னா போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிருச்சு. பின்ட்டுவியும் கோலுவியும் ஊர் தலைவர் ரொம்பவே பாராட்டினாரு. அந்த பாராட்ட கேட்டதும் வில்லன் சொன்னா, இத்தனை வருஷம் இங்க வரவங்களையும் இந்த ஊருக்காரங்களையும் பயமுறுத்தி நான் பாட்டுக்கு சுதந்திரமா என்னோட போலி நோட்டை அச்சடிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒன்னும் தெரியாத அப்பாவி பசங்க, உங்களுக்கு எங்க மேல எப்படி சந்தேகம் வந்துச்சு? இங்க பாருங்க பூத தலைவரே, நாங்க இந்த மாளிகையை சுத்தி பார்க்க வரும்போது நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பெரிய தப்பா? அது என்னது? அதாவது எங்க கழுத்தையும் காலையும் வெட்டி எங்களை பயமுறுத்தினது. அப்பதான் நான் யோசிச்சேன், ஒருவேளை பூதங்க எங்களை சாப்பிடணும்னா எங்களை ஏன் பயமுறுத்தணும்னு. அப்படி பயமுறுத்தினா நாங்க இங்க இருந்து ஓடிட மாட்டோமா? மனுஷனோ இல்ல மிருகமோ அவன் யாரையாவது வேட்டையாடணும்னா ரொம்ப அமைதியா தான் வேட்டையாடுவான். அவன் பயமுறுத்த மாட்டான். அப்படி பயமுறுத்தினா யார தப்பிச்சு போயிடும். அப்பதான் எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு.